ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பசங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுவோம். டெய்லி ஒரு ரைஸ் கொடுக்கறனால என்ன ரைஸ் கொடுக்குறதுன்னு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு சைடிஷ் கூட நம்ம கொடுத்து விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதுவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சைடிஷ் இல்லாமலே சாப்பிட்லாம். அப்படியே வேணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு வறுவல் இந்த மாதிரி இல்லைன்னா முட்டை மட்டும் கூட வேக வச்சு நீங்கள் கொடுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போனால், நான் ரைஸ் வந்து முன்னாடியே வேக வச்சுட்டேன். எப்பயுமே லஞ்சுக்கு சாப்பாடு வைப்போம், அதில் கொஞ்சம் எடுத்து நம்ம தாளிக்கிறது தான். அது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தனியாக வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். வெறும் பீட்ரூட் மட்டும் போடாமல் அது கூட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து போட்டு நம்ம வந்து இன்றைக்கி ரைஸ் கொஞ்சம் பண்ண போகிறோம். பீட்ரூட் தேங்காய் சாதம் அதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அந்த பீட்ரூட்டுக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து தேங்காய் துருவலும் இருக்கணும். விசில் வந்துருச்சு. ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீம் இறங்குறதுக்குள்ளே நான் வந்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மீன் குழம்பை மதியம் லஞ்சுக்கு வச்சிட்டோம்னா அப்புறமா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் முதல்ல மீன் குழம்பு வச்சுருவோம். நம்ம ஒரு குழம்பு செய்கிறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நம்ம வீட்டில் இந்த குழம்பு தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு குழம்பு இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளாக, அதாவது கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்ல முடியுங்களா, அந்த மாதிரி ஒரு குழம்பு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். மசாலா, தக்காளி, புளி எல்லாம் கரைச்சி அதில் மசாலா போட்டு வச்சுருக்கேன். இன்ஸ்டன்ட் மசாலா தான் போட்டிருக்கேன். நம்ம வந்து நிறைய வெரைட்டி மசாலா வாங்கி நம்ம வீட்டில் செய்வோம். அந்த மசாலாவில் எது நமக்கு பெஸ்ட்டாக தோணுதோ அந்த மசாலாவை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேச விட மாட்டேன். அந்த மசாலா, ஏதாவது ஒரு மசாலா நமக்கு ரொம்ப பிடிச்சி அந்த டேஸ்ட் நமக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மசாலா. எனக்கு ஆச்சி மசாலா வந்து மீன் குழம்புல பிடிக்கும். அதுதான் இன்றைக்கி நான் வந்து குழம்புல சேர்ப்பேன். என்ன இன்ஸ்டன்ட் மசாலா ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எல்லாரோட வீட்லேயும் காமனாக ஒரு இன்ஸ்டன்ட் மசாலான்றது சாம்பார் தூள்லேருந்து சிக்கன், மட்டன் பவுடர் இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதுபோல் தான் நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி நான் மீன் குழம்புக்கு அப்பப்போ வந்து நான் மளிகை கடைகளுக்கு பர்ச்சேஸ்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கும் தனியாக சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவேன். அதே போல் என்னென்னா, இந்த குழம்பு தான் பிடிக்குமா, இல்லை இன்னொரு மசாலா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். நான் எல்லா பிராண்டு மசாலாவுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆச்சியாக இருக்கட்டும், சக்தியாக இருக்கட்டும், நல்ல அதாவது ரொம்ப லீடிங்கில் இருக்க ஒரு பிராண்டு மசாலான்னு வச்சுக்கோங்களேன், அதில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நமக்கு எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது நான் வந்து வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நான் வந்து ஆச்சியில் மீன் குழம்பு, இதில் சிக்கனுக்கோ இல்லை மற்ற எதுக்கோ நான் சேர்க்கவே மாட்டேன். குழம்பு தூள் யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு தூளும் நல்லாயிருக்கும், மீன் குழம்பு தூளும் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த சிக்கனுக்கு, மட்டனுக்கெல்லாம் எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஆச்சியில் பிடிக்காது. அப்படி ஒவ்வொரு விதத்துலேயும் ஒன்று இருக்குது. அதை உங்களுக்கு நான் என்னென்ன மசாலாலாம் இன்ஸ்டன்ட் மசாலா கடையில் வாங்குகிற மசாலா எதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னொரு நாள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ எல்லா மசாலையும் வச்சுமே உங்களுக்கு வேணால் செஞ்சு காட்டுறேன். எது நல்லாயிருக்கும், எந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நான் பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் நான் போய் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். மசாலா எல்லாம் கலந்து ரெடியாக வச்சுட்டேன். மீன் வாங்கிட்டு வந்து ரொம்ப 3 நாள் ஆச்சு. குட்டிங்களுக்கு வாங்கிட்டு வந்தெல்லாம் கொஞ்சம் தலையும் வாலும் எங்களுக்கு எடுத்து வச்சுருந்தோம். அதில் தான் இப்போ மீன் குழம்பு செய்ய போகிறேன். எடுத்துகிட்டு வரேன். மீன் ஊற வச்சுருக்கேன். சும்மா ஒரு 6 மீன் 7 மீன் இருக்கும். 4 தலை 2 வால் 6 மீன் இருக்குது. இது வந்து நாங்கள் கேரளா போயிருந்தோம் இப்போ ரீசெண்டாக 3 நாள் முன்னாடி. அன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் அவங்களுக்கு வந்து ஐல மீன் கிடைக்கல. அப்புறம் சங்கராவாவது வாங்குவோன்னு சொல்லிட்டு சங்கரா வாங்கினோம். அவங்க ஓவராக பிகு பண்ணுறானுங்க. அந்த குட்டிங்க, இந்த பூனை குட்டிங்க சேட்டப்பா. அவங்களுக்கு என்ன மீன் பிடிக்குமோ அதை போட்டால் தவிர வேறு எந்த மீனும் சாப்பிட்றதில்ல. சரி, அவங்க கொடுத்த மீதியை நம்ம மீன் குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, அதே போல் உங்களுக்கு சின்ன டிப்ஸு ஒன்றும் இந்த மீன் குழம்புல நான் வந்து சொல்கிறேன். என்னென்னா, மசாலா மீன் குழம்பு செய்கிறப்போ மசாலா தடவி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா தடவி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த நாள் செய்கிறப்பையோ இல்லை அன்னைக்கே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மசாலா தடவி வச்சுட்டு நீங்கள் மீன் குழம்பு செஞ்சீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம்லாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் சொல்வீங்க பழைய மீன் குழம்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும், பழைய மீன் ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா. அதே டேஸ்ட்டு உடனே சாப்பிட்றதுல இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உடனே சாப்பிட்றதுல இருக்கும். அதனால நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் பல வருஷங்களாக நிறைய வீடியோவில் நான் இது சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி டிப்ஸாக கூட நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான். அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு வேலையே இல்லை. நான் தாளிக்க போகிறேன். மீன் குழம்பு ரெடி, அவ்வளோதான். இந்த மீன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா, நான் இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். அது பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி மீன் குழம்பு யாருக்குமே செய்ய தெரியலையா, மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை, எனக்கு செஞ்சதே இல்லை, நான் எப்படி செஞ்சாலும் நல்லாவே வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மீன் குழம்பு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சிம்பிளாக வெங்காயத்தை வதக்குறோம், மசாலாவை போட்டு உப்பு தக்காளி போட்டு கலக்கிறோம், அப்படியே மீன் குழம்பு ஊற்றுறோம். இது நல்லா பச்சை வாடை போன உடனே
நம்ம மீனை எடுத்து இதில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டு இறக்கிறோம். அருமையான மணமாக கமகமன்னு ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதான், வேலையே சிம்பிளாக முடிஞ்சிடும். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன இன்ஸ்டன்ட் மசாலாவில் அதில் போட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படியே செய்யணும்லாம் இல்லை. நம்மளுக்கு தேவையான மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இது முன்னாடி பின்னாடி இல்லை இது இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணாலும் நமக்கு வந்து ஏற்ற மாதிரி டேஸ்ட் வந்து கிடச்சிரும். அதனால தான் நானுமே இன்ஸ்டன்ட் மசாலா யூஸ் பண்ணாலும் அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் செய்கிறது கிடையாது. எனக்கு என்ன மெத்தடில் செய்யணும்னு தோணுதோ அது மாதிரி செய்வேன். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். சரியா? அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. நல்லா கொதிச்சதுமே நம்ம மீனை போட்டுட்டு இறக்கிக்கிற வேண்டியது. தண்ணி முதல் கொண்டு எல்லாமே கரெக்டான அளவில் தான் வச்சுருந்தேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய வந்தோமோ அதை செய்வோம். செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுட்டேன். இப்போ செய்ய வேண்டியதை செய்வோம். என்னென்னா இப்போ வந்து பீட்ரூட் வந்து ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக தக்காளி ரெண்டுமே நீங்கள் வந்து கிராம் கணக்கில் எடை போட்டு செஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்லை 2 துண்டு இந்த ஒரு பீட்ரூட் இந்த சைஸ் ஒரு பீட்ரூட் எடுத்திங்கன்னா 2 துண்டு இது தேங்காய் நீங்கள் சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம், துருவியும் போட்டுக்கலாம். அதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கோங்க. அது கூடவே தேங்காய் துருவல் ஒரு 2 துண்டு அளவுக்கு தேங்காய் துருவல். நான் வந்து ஒரு 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் செய்கிறேன். அதனால் இது வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு பீட்ரூட்டு தேங்காய் ரெண்டையுமே இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாமா? ரைஸ் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகுளுந்து சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கலர் மாறட்டும். கலர் மாறினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா தேங்காயும் பீட்ரூட்டும் அதையும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ சிம்பிளான வேலை பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து சாதத்தில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைப்படுற அளவுக்கு உப்பு. கருவேப்பிலை முதல்ல போடலை, ஏன்னா அந்த கருவேப்பிலை ரொம்ப வெடிக்குது. அதனால் முன்னாடியே போடாமல் கடைசியாக போட்டுக்கிறேன். இப்போ வந்து வதக்கி விட்டுலாம். இந்த காயோட பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கணும். ரொம்ப நேரம்லாம் போட்டு வதக்க தேவையில்லை, ஏன்னா எல்லாம் அரைச்சி தானே போட்டிருக்கோம். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா அந்த பீட்ரூட்டில் இருக்க ஈரப்பதம்லாம் வற்றி நல்லா அந்த எண்ணெய் பசை வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம இப்போ வந்து ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் போடுறப்போ கொஞ்சம் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரைஸ் போட்டுக்கலாம். நல்லா சூடாக தான் இருக்குது, அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு வந்து ரொம்ப ஆறி போயிருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஸ்டவ்வை லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா சூடான சாதமாக இருந்தால் அப்படியே போட்டு கலந்துக்கோங்க. நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ அப்படியே கலந்துக்கலாம். இப்போ கலக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கலரே இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக பீட்ரூட்டோட அந்த கலர் பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் ஒட்டி அப்படியும் ரெட் கலரில் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி பவுட்ரு போட்டு கலக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து காய் தான் போட்டிருக்கோம், ஆனால் ஏதோ பவுடரை போட்டு நான் கலந்த மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறப்ப. வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரில, ஆனால் எனக்கு அது என்னமோ பவுடரை போட்டு கலக்கிறோமோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. அவ்வளோதான், ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. உப்பு மட்டும் உங்களுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. நல்லா உதிரியாக அப்படியே பீட்ரூட் தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இதுக்கு நீங்கள் ஒரு முட்டை பொடி மாசு இல்லைன்னா வேக வச்ச முட்டை இந்த மாதிரி எதையாவது ஒரு சைடிஷ் கொடுத்து விடுங்க. இல்லை சைடிஷ் வேணான்னு சொல்லிட்டு போனால் கூட பரவாயில்ல, ஏன்னா பீட்ரூட்டே நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். அதனால் இதே போல் சிம்பிளாக சாதம் வச்சிங்களா தாளிச்சிங்களா கொடுத்தீங்களா அப்படின்னு இருக்கிறதுக்கு சட்டுப்புட்டுன்னு ஒரு வேலை முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், அருமையான லஞ்ச் பாக்ஸ். இதே போல் நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா தேங்காயும் நல்ல இனிப்பு டேஸ்ட் இருக்கும், பீட்ரூட்லேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அதனால இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கொடுத்து விட்டு பாருங்கள். ஒரு பருக்க சோறு கூட மீதி இல்லாமல் கொண்டு வருவாங்க. ஏன்னா நீங்களுமே வீட்டில் வந்து லஞ்சுக்கு சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மீன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சும்மா கலந்து விட வேணாம், அது வந்து மீன் வந்து உடஞ்சிரும். அதனால் அப்படியே எடுத்து பூ போல் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ரெடி. நான் வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளித்து ஊற்றுவேன்.